வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை நாங்கள் அறிய எங்களுக்கு எழுதுங்கள். நன்றி. வணக்கம். ஆவணி மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி சிம்ம ராசி. ஓம் நம சிவாய சிவாய நமவோ. ஓம் நமோ நாராயணாய. சூரியனை ராசிநாதனாகவும் மகம் 4 பாதங்களையும் பூரம் 4 பாதங்களையும் உத்திரம் 1 பாதத்தையும் நட்சத்திரங்களாக கொண்ட சிம்மராசி அன்பர்களே, தைரியமுடனும் துணிச்சலுடனும் காரியங்கள் ஆற்றும் உங்களுக்கு இந்த மாதம் உங்கள் ராசியிலேயே உங்கள் ராசிநாதன் சூரியன், சுக்கிரன், 2இல் கேது, 7இல் சனி, 8இல் ராகு, 10இல் செவ்வாய், குரு, 12இல் புதன் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த மாதம் உங்களுக்கு சூரியன், புதன், சுக்கிரன் இணைவு நன்மைகள் பல தரவிருக்கிறது. சந்திரன் உங்களுக்கு நன்மை செய்யும் நிலையில் இருக்கிறார். ஆவணி 10க்கு பிறகு 11இல் அமரும் செவ்வாயும் நன்மைகள் செய்யவிருக்கிறார்கள். பொதுவான பலன்கள் இந்த மாதம் செல்வாக்கு அதிகரிக்கும். எல்லா வகையிலும் மன உறுதியுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். கூட்டு முயற்சி வெற்றி தேடித்தரும். தந்தையின் நிதியுதவி கிடைக்கும். திட்டமிடல் சிறப்பாக அமையும். இந்த மாதம் உங்கள் வருவாய் சரளமாக திருப்திகரமாக அமையும். ஜீவன தொழில்கள் மூலமாக வரும் வருவாய்க்கு குறைவு இருக்காது. கல்வி சம்பந்தமான செலவுகள் ஏற்படும். அரசு காரியங்கள் நிறைவுடன் முடிவடையும். கணவன் மனைவிக்கிடையேயான உறவுகள் சாதாரணமாகவே அமையும். துணையுடைய தேவையறிந்து நிறைவேற்றி வைப்பது நன்மை பயக்கும். குழந்தைகள் தங்கள் போக்கிலேயே செயல்படுவார்கள். வீட்டில் உள்ளவர்களின் வருவாய் அதிகரிக்கும். உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு தருவார்கள். உடல் ஆரோக்கியம் சில உபாதைகளை சந்திப்பீர்கள். தோல், எலும்பு போன்றவற்றில் சில நோய்கள் வரலாம். வீட்டில் உள்ளவர்களின் உடல்நிலை மேம்படும். வேலை செய்பவர்களுக்கு இந்த மாதம் ஏற்றமான மாதமாக அமையும். விரும்பிய இடமாற்றம், வேலை மாற்றம் ஏற்படும். சிலருக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை ஏற்படும். தொழில் செய்பவர்களுக்கு முதல் 15 நாட்களுக்கு மந்த நிலையை நீடிக்கும். அதன் பிறகு சீராகும். உங்கள் தொழில் கூட்டாளிகள் மூலமாக நற்பலன்களை அடைவீர்கள். மாதத்தின் பிற்பகுதியில் வருவாய் அதிகரிக்கும். போட்டியாளர்கள் எளிதாக வென்று விடுவீர்கள். கலைஞர்கள் தங்கள் செயலாற்றல் மூலமாக சமுதாயத்தில் செல்வாக்கு ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வருவாய் அதிகரிக்கும். வாய்ப்புகள் கூடி வரும். அரசியல்வாதிகளுக்கு திருப்திகரமான மாதமாக அமையாது. தங்களுக்கு பிடிக்காதவர்களிடம் சேர்ந்து செயல்பட வேண்டிய கட்டாயம் ஏற்படும். மனதுக்கு பிடிக்காத செயல்களில் ஈடுபடுவீர்கள். இந்த மாதம் நற்பலன்கள் மிகுந்திருப்பதால் மகிழ்ச்சி அடையலாம். இந்த மாதம் விஷ்ணு லட்சுமியை வணங்கி அவர்கள் நல்லாசியுடன் உங்கள் நன்மையான பலன்களை மேம்படுத்தி கொடுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.